ஆண்டுகளில் 4 பெண்களுடன் மேரேஜ். தான் ஒரு அனாதை என்று சென்டிமெண்டாக பேசி ஃப்ராடுத்தனம். பணம் நகைகள் கைக்கு வந்ததும் கை கழுவுவதுதான் பாலிசி. பிளேபாய் ரேஞ்சுக்கு பெர்ஃபார்மன்ஸ் செய்தும் தொக்காக மாட்டிக்கொண்டது எப்படி? பின்னணி என்ன? திருமணம் முடிஞ்ச கையோட மாலையும் கழுத்துமா ஒரு பெண் தனது கணவர் கூட இருக்கிற போட்டோக்களை Facebookல சந்தோஷமா பதிவிட்டு இருக்காங்க. கல்யாண போட்டோக்களை பார்த்த அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரு லைக்ஸ்களை அள்ளி போட்டதோட ஹாப்பி மேரிட் லைஃப்னு வாழ்த்து மழையும் பொழிஞ்சிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அந்த போட்டோவை பார்த்து இடி விழுந்த மாதிரி இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் அப்படியே உறைஞ்சு போயிருந்த அந்த பொண்ணு அடுத்து புது பொண்ணுக்கு சிஸ்டர் அர்ஜென்ட் கால் மீன்னு ஒரு SMS அனுப்பி இருக்காங்க. அந்த SMS பார்த்த புது பொண்ணு Facebook ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்ன அவசரம், ஏன் கால் பண்ண சொன்னீங்கன்னு கேட்டு இருக்காங்க. அப்ப உங்க கணவர் பேர் என்ன, அவரு எப்படி தெரியும்னு புது பொண்ணு கிட்ட Facebook ஃப்ரெண்ட் கேட்டு இருக்காங்க. அதுக்கு என் கணவர் பேரு தீப்பு பிலிப், அவருக்கு சொந்த பந்தம்னு யாருமே இல்ல, ஆனா குணத்துல தங்கம், அதனால தான் பேக்ரவுண்ட் கூட பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு மகிழ்ச்சியா பேசியிருக்காங்க புது பொண்ணு. ஆனா அந்த மகிழ்ச்சி எல்லாம் ஒரு நொடியில மண்ணா போக போகுதுன்னு பாவம் அந்த புது பொண்ணுக்கு தெரியல. நீங்க கல்யாணம் பண்ணி இருக்கிற தீப்பு பிலிப்புவுக்கு சொந்த பந்தம் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவரு யாரு இல்லாத தனிநபர் கிடையாதுன்னு சொல்லி இருக்காங்க Facebook ஃப்ரெண்ட். அத நம்பாத புது பொண்ணு என் கணவரை பத்தி எனக்கு தெரியும், உங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அதோட நிறுத்திக்கோங்கன்னு கத்திட்டு போனை வச்சிருக்காங்க. அடுத்து Facebook ஃப்ரெண்ட் புது பொண்ணுக்கு போட்டோ ஒன்னு அனுப்பி இருக்காங்க. அதுல தீப்பு பிலிப் கூட Facebook ஃப்ரெண்ட் கல்யாண கோலத்துல இருந்த போட்டோவை பார்த்து ஷாக் ஆகி இருக்காங்க புது பொண்ணு. அடுத்து Facebook ஃப்ரெண்டுக்கு புது பொண்ணே கால் பண்ணி தீப்பு பிலிப் பத்தி கேட்டு இருக்காங்க. அப்ப என்னோட கணவர் தான் தீப்பு பிலிப்னு சொல்லி இருக்காங்க Facebook ஃப்ரெண்ட். அடுத்து Facebook ஃப்ரெண்டும் புது பொண்ணும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. மனக்கோலத்தில் இருந்த தீப்பு பிலிப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து விசாரிச்சப்பதான் தெரியுது ஏமாந்தது Facebook ஃப்ரெண்டும் புது பொண்ணு மட்டுமில்ல, மொத்தம் 4 பொண்ணுங்க அப்படிங்கிற விவரமே. கேரள மாநிலம் வெள்ளரிக்குண்டு தான் தீப்பு பிலிப்போட சொந்த ஊரு. தான் ஒரு அனாத, அன்பு காட்ட எனக்குன்னு யாருமே இல்ல, என் வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்தா அவங்க தான் என் ராணின்னு டைலாக் பேசி பெண்களை மயக்கி மன வலையில வீழ்த்துறதுதான் இவனோட வேலையே. ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணி அவங்களோட வாழ்ந்துட்டு பணம் நகையோட நடைய கட்டும் இந்த கல்யாண ராமன் அடுத்த பொண்ணுகிட்ட அச்சு பிசராம அநாத வேஷம் போட்டு இருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னால காசர்கோடுல உள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி 3 வருஷம் வாழ்ந்த தீப்பு பிலிப் அந்த பொண்ணுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்ததோட நகை பணத்தை சுருட்டிட்டு டாட்டா காட்டிட்டான். அடுத்து அதே காசர்கோடுல உள்ள இன்னொரு பொண்ணை 2வதா கல்யாணம் பண்ணி இருக்கான். அந்த பொண்ணை தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்து 2 வருஷம் வாழ்க்கைய ஓட்டுன கல்யாணராமன் அதே மாதிரி நகை பணத்தோட எஸ்கேப் ஆகி இருக்கான். 3வதா எர்ணாகுளத்துல உள்ள ஒரு பொண்ணுக்கு வலை வீசி இருக்கான் தீப்பு பிலிப். யாருமே இல்லாம வாழற கொடுமை என்னோட போகட்டும், என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு சிம்பத்தி கிரியேட் பண்ணி 3வது பொண்ணுக்கு 3 முடிச்சு போட்டு இருக்கான் கல்யாண மன்னன். 3வதோடு முற்றுப்புள்ளி வைக்க விரும்பாத கல்யாணராமன் தீப்பு பிலிப்புவுக்கு ஆலப்புழாவில் உள்ள டைவர்ஸான ஒரு பொண்ணு கூட Facebookல பழக்கம் ஏற்பட்டு இருக்கு. யாருமே இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, நான் இருக்கேன்னு Facebookல ஆறுதல் சொன்ன அந்த பொண்ணு கிட்ட நாம ஃபேமிலி ஆகலாம்னு கொக்கி போட்டு இருக்கான் தீப்பு பிலிப். போட்ட கொக்கி சரியா கிளிக் ஆனதுல டைவர்ஸ் ஆன அந்த பொண்ணும் கல்யாணராமனுக்கு பச்சை கொடி காட்டி இருக்காங்க. இதுக்கு மேல லேட் பண்ண வேண்டாம்னு நினைச்ச தீப்பு பிலிப்புக்கு 4வது கெட்டி மேளமும் கொட்டி இருக்கு. ஆனா அந்த 4வது கெட்டி மேளம் தான்
நம்ம ஒட்டுமொத்த களவாணித்தனத்தையும் ஊர் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போகுதுன்னு கல்யாணராமன் தீப்பு பிலிப்புவுக்கு தெரியாம போச்சு. 4வது மனைவி Facebookல கல்யாண போட்டோக்களை தட்டி விட்டு இருக்காங்க. இதுல பியூட்டி என்னன்னா 4வது மனைவியும் 2வது மனைவியும் Facebookல ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால கல்யாணராமனோட போட்டோஸ் 2வது மனைவி கண்ணுல உடனே பட்டு ஒட்டுமொத்த உண்மையையும் வெளியில கொண்டு வந்துருச்சு. 5வது கல்யாண கனவுல மிதந்த தீப்பு பிலிப்போட கனவு கோட்டை ஒரே ஒரு போட்டோவால இடிச்சு போனதால கன்னத்துல கை வச்சபடியே ஜெயில்ல கம்பி எண்ணிட்டு இருக்கான் கேரள கல்யாண ராமன். நல்ல வேளை 4வது கல்யாணத்திலேயாவது தீப்பு பிலிப்போட ஏமாத்து வேலை தெரிஞ்சதே, இல்லன்னா எண்டே இல்லாம போயிருக்கும்னு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க கேரள மக்கள்.